ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1090. இந்த கலியுகம் எனும் இருள் சூழ்ந்த காட்டில் ஆன்மீக பாதைக்கு ஆன சிறந்த வழிகாட்டியாக வெளிச்சம் இட்டுக்காட்டும் பகவத்கீதை உண்மை உருவில் ஆனது. அதில் உள்ள முக்கியமான பதங்களை மட்டும் பொருள் உரை உடன் வரிசைப்படி காண்போம். 2.18 முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், அழிவு அற்ற அளக்க முடியாத நித்தியமான உயிர்வாழின் இந்த ஜட உடல் அழியப்போவது உறுதி ஆகும். எனவே பரதகுலத் தோன்றலே போர் இடுவாயாக. ஜட உடலின் இயற்கை அழியக்கூடியதாகும். இது உடனே அழிந்து விடலாம் அல்லது 100 வருடங்களுக்கு பின் அழிந்து விடலாம். காலம் மட்டுமே மாறுபடலாம். கால வரை அன்றி அதனை பாதுகாப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஆத்மாவோ எதிரியால் பார்க்கக்கூடிய முடியாதபடி மிக மிகச் சிறியதாகும். அது கொல்லப்படுவது என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. முந்தைய பதத்தில் குறிப்பிட்டபடி அதன் அளவை எவ்வாறு கணக்கிடுவது என கூட எவருக்கும் எந்த கருத்தும் கிடையாது. அந்த அளவிற்கு ஆத்மா மிக மிகச் சிறியதாக இருக்கின்றது. எனவே இருவகையில் பார்த்தாலும் கவலைக்கு இடம் கிடையாது. ஏனென்றால் உயிர்வாழியை கொல்ல முடியாது. ஜட உடலை நாம் விரும்பும் காலம் வரை காப்பாற்ற நிரந்தரமாக பாதுகாக்க முடியாது. பூரண ஆத்மாவின் நுண்ணிய துகளான ஜீவாத்மா தனது செயல்களுக்கு ஏற்ப இந்த ஜட உடலை பெறுகின்றான். எனவே அவன் அற நெறிகளை பின்பற்றுவது அவசியம். பரம ஒளியின் அம்சம் என்பதால் உயிர்வாழியும் ஒளியே என வேதாந்த சூத்திரத்தில் குணப்படுத்தப்படுகின்றன. கதிரவன் ஒளி அண்டம் முழுவதையும் பாதுகாப்பதைப் போல ஆத்மாவின் ஒளி இந்த ஜட உடலை பாதுகாக்கின்றது. ஜீவாத்மா இந்த ஜட உடலை விட்டு அகன்ற உடனே உடல் சீர் அழியத் தொடங்குகின்றன. எனவே உடலை பாதுகாப்பது ஜீவாத்மா ஆகும். வெறும் உடல் முக்கியத்துவம் அற்றது. ஜடப்பொருளான உடலை அடிப்படையாக கொண்டு தர்மத்தை தியாகம் செய்ய வேண்டாமென போரிடும்படி அர்ஜுனன் அறிவுறுத்தப்படுகின்றான். 2.19 ஜீவாத்மாவை கொல்பவனாக நினைப்பவனும் கொல்லப்படுபவனாக நினைப்பவனும் அறிவு இல்லாதவன் ஆகின்றான். ஏனென்றால் ஆத்மா கொலை செய்வதோ கொல்லப்படுவதோ கிடையாது. உயிர் வாளியின் உடலை கொடிய ஆயுதங்களை கொண்டு தாக்கும்போது உடலுக்குள் இருக்கும் ஜீவாத்மா கொல்லப்படுவது கிடையாது என்பதை அறிய வேண்டும். எந்தவித ஜட ஆயுதத்தாலும் கொல்ல முடியாதபடி ஆன்மீக ஆத்மா மிக மிகச் சிறியது. இது பின்வரும் பதங்களில் தெளிவு பெறும். ஆத்மாவின் உண்மை நிலை ஆன்மீகமயமானது என்பதால் அது கொல்லப்படக்கூடியது கிடையாது. கொல்லப்படுவது அல்லது கொல்லப்படுவதாக நினைக்கப்படுவது உடல் மட்டும் ஆகும். இருப்பினும் இந்த கருத்து உடலை கொல்வதை எந்த விதத்திலும் அங்கீகரிக்க கிடையாது. எவருக்கும் ஒருபோதும் தீங்கு செய்யாது என்பது வேத வாக்கியம். ஆத்மா அழிவது கிடையாது என்ற கருத்து மிருகவதையை ஊக்குவிப்பது கிடையாது. அதிகாரம் இல்லாமல் கொலை செய்வது வெறுக்கத்தக்கது. நாட்டின் சட்டத்தாலும் கடவுளின் சட்டத்தாலும் தண்டனைக்கு உரியதும் ஆகும். அர்ஜுனனோ தர்மத்தின் அடிப்படையில் போரில் ஈடுபட்டு இருக்கின்றான். மனம் போன போக்கில் கிடையாது ஆகும். 2.24 ஜீவாத்மா வெட்ட முடியாதவன், கரைக்க முடியாதவன், எரிக்கவோ உலர்த்தவோ முடியாதவன். அவன் நித்தியமானவன், எங்கும் நிறைந்தவன், மாற்ற இயலாதவன், அசைக்க முடியாதவன், நித்தியமாக மாற்றம் இல்லாமல் இருப்பவன். அணு ஆத்மாவின் ஜீவாத்மாவின் இந்த குணங்கள் அனைத்தும் அவன் முழு ஆத்மாவின் பகவான் கிருஷ்ணரின் நித்தியமான அணு அங்கம் என்பதையும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் அவ்வாறான அணுவாகவே அவன் என்றும் இருக்கிறான் என்பதை நிச்சயமாக உறுதி செய்கின்றன. அத்வைத கொள்கை இந்த விஷயத்தில் சற்றும் பொருந்தாது. ஏனென்றால் தனி ஆத்மாக்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து விடுவது என்பது ஒருபோதும் நடக்கக்கூடியது கிடையாது. ஜட கலங்கங்கள் இருந்து தூய்மைப்பட்டவுடன் அணு ஆத்மா முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் பிரகாசிக்கும் ஒளிர் கதிர்களால் ஒரு ஆன்மீக பொறியாக
வசிக்க விரும்பலாம். ஆனால் அறிவுள்ள ஆத்மாக்கள் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருடன் உறவாடுவதற்காக ஆன்மீக கிரகங்களை அடைகின்றார்கள். கடவுள் கிருஷ்ணரால் படைக்கப்பட்ட எல்லா இடங்களிலும் ஜீவாத்மாக்கள் நிறைந்து இருப்பதால் சர்வகதா எங்கும் நிறைந்தவன் எனும் சொல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஜீவாத்மாக்கள் நிலத்திலும் நீரிலும் காற்றிலும் பூமிக்கு அடியிலும் ஏன் நெருப்பிலும் கூட வாழ்கின்றார்கள். ஆத்மாக்கள் நெருப்பில் கொல்லப்படுகின்றார்கள் என்ற நம்பிக்கை ஏற்க முடியாது ஆகும். ஏனென்றால் இங்கே ஆத்மா நெருப்பினால் எரிக்க முடியாதது என தெளிவாக கூறப்பட்டு இருக்கின்றது. எனவே சூரிய கிரகத்திலும் அங்கு வாழ்வதற்கேற்ற உடலை கொண்ட ஜீவாத்மாக்கள் இருக்கின்றார்கள் என்பதில் சிறிதும் சந்தேகம் கிடையாது. சூரிய கிரகத்தில் உயிர்வாளிகள் கிடையாது என்றால் சர்வகதா எங்கும் நிறைந்தவன் என்ற சொல் பொருள் அற்றதாகி விடும் ஆகும். 2.42 சிறிய அறிவுடைய மனிதர்கள் வேதங்களின் மலச்சொற்களால் கவரப்படுகின்றார்கள். இந்த வாக்கியங்கள் சொர்க்க உலகங்களுக்கு ஏற்றம் பெறுதல், நற்பிறவி அடைதல், பதவி பெறுதல் போன்ற பலன்களை வழங்கும் பல செயல்களை பரிந்து உரைக்கப்படுகின்றன. புலன் நுகர்ச்சியும் செல்வமிகு வாழ்வையும் விரும்புபவர்கள் இதைவிட உயர்ந்தது ஏதும் கிடையாது என கூறுகின்றார்கள். இக்கலியுகத்தில் பொதுவாக மக்கள் மந்த புத்தி உடையவர்களாக இருக்கின்றார்கள். தங்களது அறியாமையால் வேதங்களின் கர்மகாண்ட பகுதிகளில் கூறப்பட்டு இருக்கும் பலநோக்கு செயல்களின் மீது அதிக பற்றுதல் கொண்டு இருக்கின்றார்கள். மதுவும் மங்கையும் மயக்கும் செல்வம் நிறைந்த சொர்க்கத்தில் வாழ்வை புலநுகர்ச்சியின் மூலம் அனுபவிப்பதை விட வேறு எதையும் அவர்கள் விரும்புவது கிடையாது. சொர்க்க உலகங்களுக்கு ஏற்றம் பெறுவதற்கான பல்வேறு யாகங்கள், குறிப்பாக யாகங்கள் வேதங்களில் சிபாரிசு செய்யப்படுகின்றன. உண்மையில் மேல் உலகங்களுக்கு ஏற்றம் பெற விரும்புவோர் இந்த யாகங்களை செய்து தீர வேண்டுமென வேதங்களில் கூறப்பட்டு இருக்கின்றன. எனவே சிறிய அறிவுடைய மக்கள் வேத ஞானத்தின் நோக்கமே இதுதான் என நினைக்கின்றார்கள். இத்தகைய அனுபவம் அற்ற மனிதர்களுக்கு கிருஷ்ண உணர்வின் செயல்களில் உறுதியாக நிலை பெறுதல் மிக மிக கடினம். முட்டாள்கள் விஷ மரப்பூக்களின் விளைவுகளை அறியாமல் அதன் மீது கவர்ச்சி அடைவதைப் போன்று பகுத்தறிவற்ற மக்கள் சொர்க்கலோகத்தின் ஐஸ்வர்யங்களாலும் அதன் அடிப்படையில் ஆன புலன் நுகர்ச்சியாலும் கவரப்படுகின்றார்கள். 4 மாத சதுர்மாசி விரதத்தை கடைப்பிடிப்பவர் அமரத்துவம், சோமரசபானத்தை குடித்தல், நிரந்தர மகிழ்ச்சி ஆகியவற்றை அடைவதற்கு தகுதி உடையவர் ஆகிறார் என கூறப்படுகின்றது. இந்த பூ உலகிலும் பலம் உள்ளவனாகும் புலன் நுகர்ச்சி அனுபவிக்க தகுதி உடையவனாக மாறுவதற்காக சிலர் சோமரசத்தை அடைய பெரிய ஆசை கொள்கின்றார்கள். இத்தகு நபர்களுக்கு பௌதிய பந்தத்தில் இருந்து முக்தி அடைவதில் நம்பிக்கை கிடையாது. வேதத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கும் ஆடம்பரமான யாகங்களை மிக மிக விரும்புகின்றார்கள். புலன் இன்ப பிரியர்களாக விளங்கும் இவர்கள் பொதுவாக வாழ்வின் சொர்க்க போகங்களைத் தவிர வேறு எதையும் விரும்புவது கிடையாது. நந்தன கானன என்னும் பூங்காக்களில் அழகுமிகு தேவதைகள் பெண்களுடன் உறவாடவும் சோமரசபானத்தை அளவற்று அருந்தவும் மேல் உலகங்களில் வசதிகள் இருக்கின்றது என்பது அறிந்தது. இத்தகைய உடல் சுகங்கள் புலன் இன்பமே. எனவே அத்தகு நிலையற்ற பௌதிய சுகத்தின் மீது அளவற்ற பற்றுதல் கொண்டு இருப்போர் மட்டும் பௌதிய உலகின் ஆளுநராக அங்கே வாழ்கின்றார்கள். 2.47 பகவான் கிருஷ்ணர் கூறினார், உனக்கு விதிக்கப்பட்ட கடமை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் இருக்கின்றது. ஆனால் செயல்களின் பலன்களில் உனக்கு அதிகாரம் கிடையாது. உனது செயல்களின் விளைவுகளுக்கு உன்னையே காரணமாக ஒருபோதும் நினைக்காதே. கடமையை செய்யாமல் இருக்க ஒருபோதும் பற்றுதல் கொள்ளாதே. இங்கு 3 விஷயங்கள் இருக்கின்றன: விதிக்கப்பட்ட கடமைகள், தீய செயல்கள் மற்றும் செயலற்ற தன்மை. பௌதிய இயற்கையின் 3 குணத்திற்கு தகுந்தாற் போன்று செய்யப்படும் செயல்கள் விதிக்கப்பட்ட கடமைகள் எனப்படுகின்றன. அதிகாரியின் ஒப்புதல் இல்லாமல் செய்யப்படும் செயல்கள் தீய செயல்களாகும். தனக்கென உரிய கடமைகளை செய்யாது இருப்பது செயலற்ற தன்மை. செயலற்று இருக்காமல் பலனை எதிர்பார்க்காமல் தனக்குரிய கடமைகளை செய்யுமாறு அர்ஜுனனை பகவான் கிருஷ்ணர் அறிவுறுத்துகின்றார். பலன்களில் விருப்பம் உடையவன் அந்த செயல்களுக்கு காரணம் ஆகிவிடுகின்றான்.
அந்த செயல்களின் விளைவுகளால் இன்பம் துன்பம் இவற்றை அடைகின்றான். விதிக்கப்பட்ட கடமைகளை 3 வகையாக பிரிக்கலாம். தினசரி செயல்கள், அவசர செயல்கள், விருப்பச் செயல்கள். சாஸ்திர விதிகளுக்கு ஏற்ப பலனை எதிர்பார்க்காமல் கடமையாக செய்யப்படும் தினசரி செயல்கள். சத்துவகுணத்தில் செயல் ஆற்றப்படுபவை பலன்களை தரும் செயல்கள் பந்தப்படுவதற்கு காரணம் ஆகின்றன. எனவே அத்தகு செயல்கள் நல்லது கிடையாது. விதிக்கப்பட்ட கடமைகளில் ஒவ்வொருவரும் முழு உரிமை உண்டு. எனினும் பலனில் பற்றுதல் கொள்ளாமல் செயலாற்ற வேண்டும். இதுபோன்று பற்று இல்லாமல் செயலாற்றப்படும் கடமைகள் சந்தேகம் இல்லாமல் ஒருவனை முக்தியின் பாதையில் கொண்டு வருகின்றன. எனவே பலனில் பற்று கொள்ளாமல் கடமைக்காக போர் புரியும்படி அர்ஜுனன் பகவானால் அறிவுறுத்தப்படுகின்றான். போரில் பங்கு கொள்ள மறுக்கும் அர்ஜுனின் தன்மையும் ஒருவித பற்றுதலே. இத்தகைய பற்றுதல் விடுதலின் பாதைக்கு என்றுமே ஒருவனை அழைத்துச் செல்வது கிடையாது. நல்லதாக தோன்றினாலும் சரி, கெட்டதாக தோன்றினாலும் சரி, பற்றுதல் பந்தத்திற்கு காரணம் ஆகின்றது. செயலற்று இருப்பதோ பாவமாகும். எனவே கடமைக்காக போர் இடுவதே அர்ஜுனனுக்கு விடுதலை தரக்கூடிய மங்களகரமான பாதை ஆகும். 2.48 அர்ஜுனா, வெற்றி தோல்வியில் பற்றுதல் கொள்ளாமல் உனது கடமையை சம நிலையுடன் செய்வாயாக. இது போன்ற சமத்துவமே யோகம் என அழைக்கப்படுகின்றது. அர்ஜுனன் யோகத்தில் செயலாற்ற வேண்டுமென கிருஷ்ணர் கூறுகின்றார். யோகம் என்றால் என்ன? யோகம் என்றால் எப்போதும் தொந்தரவு கொடுக்கும் புலன்களை கட்டுப்படுத்தி மனதை முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் மீது நிலை நிறுத்துவதாகும். முழுமுதற் கடவுள் யார்? கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் ஆவார். அவரே போரிடச் சொல்லும்போது போரின் விளைவுகளில் அர்ஜுனன் செய்யக்கூடியது ஒன்று கிடையாது. வெற்றியோ தோல்வியோ அது அவரை சேர்ந்தது. அவரின் கட்டளைகளை மட்டும் நிறைவேற்றுமாறு அர்ஜுனன் அறிவுறுத்தப்படுகின்றான். அவரின் கட்டளைகளை பின்பற்றுவது உண்மையான யோகம். கிருஷ்ண உணர்வு எனும் பயிற்சியில் இது பயிலப்படுகின்றது. கிருஷ்ண உணர்வால் மட்டுமே தான் உரிமையாளன் என்ற உணர்வை விட்டு ஒழிக்க முடியும். ஒருவன் கிருஷ்ணனின் தொண்டனாக ஆக வேண்டும் அல்லது கிருஷ்ணனின் தொண்டனுக்கு தொண்டனாக ஆக வேண்டும். இதுவே கிருஷ்ண உணர்வில் முறையான கடமைகளை செய்ய சரியான வழி. யோகத்தில் செயலாற்ற இது மட்டுமே உதவும். சத்திரியன் ஆன அர்ஜுனன் வர்ண ஆசிரம தர்மத்தைச் சேர்ந்தவன். விஷ்ணு புராணத்தில் வர்ண ஆசிர தர்மத்தின் முழு நோக்கம் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவது என கூறப்படுகின்றது. தன்னையே திருப்தி செய்து கொள்ளுதல் என்னும் ஜட உலக விதியை மீறி கிருஷ்ணரை திருப்தி செய்ய வேண்டும். கிருஷ்ணரை திருப்தி செய்யாவிட்டால் வர்ண ஆசிரம தர்மத்தின் கொள்கைகளை ஒருவன் முறையாக கடைபிடிக்க முடியாது. எனவே பகவான் கிருஷ்ணரின் வார்த்தைகளின்படி செயல்படுமாறு அர்ஜுனன் மறைமுகமாக இங்கு அறிவுறுத்தப்படுகின்றான். 2.49 தனஞ்சயா, அனைத்து மோசமான செயல்களையும் பக்தி தொண்டு உதவியுடன் தூரமாக வைத்துவிட்டு சரண் அடைவாயாக. தமது செயல்களின் பலனை அனுபவிக்க விரும்புபவர்கள் கஞ்சர்கள் ஆவார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நித்திய தொண்டன் எனும் தனது ஸ்வரூப நிலையை உண்மையாக புரிந்து கொண்டவன் கிருஷ்ண உணர்வு இல்லாத இதர செயல்கள் அனைத்தையும் துறந்து விடுகின்றான். ஏற்கனவே விளக்கியபடி புத்தியோகம் என்றால் பகவான் கிருஷ்ணருக்கு செய்யப்படும் திவ்யமான அன்பு தொண்டு. அத்தகு பக்தி தொண்டு உயிர்வாளியின் சிறந்த செயலாகும். கஞ்சர்கள் மட்டுமே தங்களது செயல்களின் விளைவுகளை அனுபவிக்க ஆவல் கொண்டு மீண்டும் பௌதிக பந்தத்தில் சிக்குகின்றார்கள். கிருஷ்ண உணர்வின் செயல்களை தவிர மற்ற அனைத்து செயல்களும் பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் என்னும் சொல்லில் உயிர்வாளை தொடர்ந்து பந்தப்படுத்துகின்றன. எனவே செயல்களுக்கு காரணமாக இருக்க வேண்டுமென ஒருபோதும் விரும்பக்கூடாது. எல்லா காரியங்களும் கிருஷ்ண உணர்வுடன் கிருஷ்ணருக்காக மட்டுமே செயல்பட வேண்டும். நல்ல அதிர்ஷ்டத்தினாலோ கடின உழைப்பாலோ பெறப்பட்ட சிறந்த செல்வங்களை எவ்வாறு உபயோகிப்பது என்று கஞ்சர்களுக்கு தெரியாது. ஒருவன் தனது சக்திகள் அனைத்தையும் கிருஷ்ண உணர்வில் செலவிட வேண்டும். அது அவனது வாழ்வை வெற்றிகரமானது ஆக்கும். கஞ்சர்களைப் போல துரதிர்ஷ்டசாலிகளும் தங்களது மனித சக்தியை பகவான் கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபடுத்தாமல் விரயப்படுத்துகின்றார்கள். 2.50 பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருப்பவன் இந்த வாழ்விலேயே நல்ல தீய
செயல்களின் விளைவுகளில் இருந்து தப்புகின்றான். எனவே எல்லா செயல்களிலும் சிறந்ததான யோகத்திற்காக பாடுபடு. நினைவு கட்டாத காலத்தில் இருந்த இவ ஆத்மாக்கள் தங்களது நல்ல தீய செயல்களின் பலவித வினைகளை சேர்த்து வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இதனால் தனது ஸ்வரூப நிலை என்ன என்பது தெரியாமல் தவிக்கின்றார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் முழுமையாக சரண் அடைந்து பிறவிதோறும் சங்கிலி தொடர் போன்று பாதித்து கொண்டு இருக்கும் செயல் மற்றும் வினைகளில் இருந்து விடுபட்டு முக்தி பெறுமாறு அறிவுறுத்தக்கூடிய பகவத்கீதையினால் ஒருவனது அறியாமை அகற்றிவிட முடியும். எனவே செயல்களின் விளைவுகளை தூய்மைப்படுத்தும் வழிமுறையாக கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுமாறு அர்ஜுனன் அறிவுறுத்தப்படுகின்றான். 2.51 இவ்விதமாக பக்தி தொண்டில் ஈடுபட்டு சிறந்த முனிவர்கள் பக்தர்கள் பௌதிக உலகின் செயல்களின் வினைகளில் இருந்து தங்களை விடுவித்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த வழியில் அவர்கள் பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், பந்தத்திலிருந்து விடுபட்டு எல்லா துன்பங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையை முழுமுதற் கடவுள் கிருஷ்ணருக்கு திருப்பிச் செல்வதன் மூலம் அடைகின்றார்கள். முக்தி பெற்ற உயிர்வாளிகள் பௌதிக துயரங்கள் இல்லாத இடத்தை சார்ந்தவர்கள். பாகவதம் 10.14.58 கூறுகின்றது. முக்தியை அளிப்பவரும் முகுந்தன் என பெயர் பெற்றவரும் பிரபஞ்ச தோற்றத்தின் அடைக்கலமான பகவான் கிருஷ்ணன் திருப்பாத கமலங்கள் என்னும் படகை ஏற்றுக்கொண்டவனுக்கு பௌதிக உலகம் என்னும் பெரிய கடல் கன்றின் குழம்பில் தேங்கிய நீரை போன்றது ஆகும். அவனது நோக்கம் பௌதிக துன்பங்கள் அற்ற வைகுண்டமாகும், பரமபதமாகும். ஒவ்வொரு அடியிலும் அபாயம் இருக்கக்கூடிய இந்த இடம் கிடையாது. இந்த உலகம் ஒவ்வொரு அடியிலும் அபாயங்கள் நிறைந்த துன்பகரமான இடம் என்பதை அறியாமையினால் ஒருவன் அறிவது கிடையாது. அதன் காரணத்தினாலேயே சிறிய அறிவுடையோர் செயல்களின் பலன்கள் தங்களை மகிழ்ச்சிக்கு உட்படுத்தும் என கருதி பலநோக்கு செயல்களின் மூலம் சூழ்நிலை சரி செய்ய முயற்சி செய்கின்றார்கள். முழு பிரபஞ்சத்திலும் உள்ள எந்தவித பௌதிக உடலும் துயரற்ற வாழ்வை தர கிடையாது என்பதை அவர்கள் அறிவது கிடையாது. வாழ்வின் துயரங்களான பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவை பௌதிக உலகம் முழுவதும் இருக்கின்றன. ஆனால் பகவானது நித்திய தொண்டன் எனும் தனது உண்மையான ஸ்வரூபத்தையும் பகவான் கிருஷ்ணருடைய உன்னத நிலையை அறிந்தவன் அவரது திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுகின்றான். இதன் மூலம் வைகுண்ட உலகங்களுக்கு செல்ல தகுதி உடையவன் ஆகின்றான். அங்கே துன்பகரமான பௌதிக வாழ்க்கையோ காலம் மற்றும் மரணத்தின் தாக்கமோ கிடையாது. தனது ஸ்வரூப நிலையை உணர்வது என்றால் பகவான் கிருஷ்ணருடைய தன்னிகரற்ற உயர்நிலையை அறிவதாகும் என்று பொருள். ஜீவாத்மாவின் நிலையும் கடவுளின் நிலையும் ஒன்று என தவறாக நினைப்பவன் இருளில் இருப்பதாக அறியப்பட வேண்டும். இதனால் அவன் பக்தி தொண்டில் ஈடுபட முடியாது. தன்னையே எஜமானனாக நினைக்கும் அவன் பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் தொடர்ச்சிக்கு வழிவகுத்து கொள்கின்றான். ஆனால் தனது நிலை தொண்டு புரிவது என்பதை உணர்ந்தவன் இறை தொண்டிற்கு தனது வாழ்வை மாற்றிக்கொள்வதன் மூலம் உடனேயே வைகுண்ட உலகத்திற்கு செல்ல தகுதி பெற்று விடுகின்றான். இறைவனுக்காக தொண்டு ஆற்றுவதே கர்மயோகம் அல்லது புத்தியோகம் அல்லது எளிமையாக சொன்னால் பக்தி தொண்டு என அழைக்கப்படுகின்றது. 2.52 எப்போது உன் அறிவு மயக்கம் எனும் இந்த அடர்ந்த காட்டை தாண்டி விடுகின்றதோ அப்போது இதுவரை கேட்டவை இனி கேட்க வேண்டியவை இவற்றின் மீது நீ சமநிலை உடையவன் ஆகி விடுகின்றாய். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்பு தொண்டில் ஈடுபட்டதால் வேத சடங்குகளின் மீது பற்றுதலை இழந்ததற்கு பல சிறந்த பக்தரின் வாழ்வில் பற்பல நல்ல உதாரணங்கள் இருக்கின்றன. பகவான் கிருஷ்ணரையும் அவர் உடனான தனது உறவையும் முறையாக புரிந்து கொண்டவன் இயற்கையாகவே பலநோக்கு சடங்குகளில் கொஞ்சம் கூட பற்றி இல்லாதவன் ஆகிவிடுகின்றான். அனுபவம் வாய்ந்த பிராமணனாக இருந்தாலும் கூட பக்தரின் பரம்பரையில் வந்த ஆச்சாரியர் மாபெரும் பக்தருமான ஸ்ரீ மாதவேந்திர பூரி கூறுகின்றார், என்னுடைய சந்தியா வந்தனமே நீ வாழ்க, ஸ்நானமே உனக்கு எனது வணக்கம். தேவர்களே, முன்னோர்களே, உங்களுக்கு முறையான வந்தனை செய்யாததற்காக என்னை மன்னியுங்கள்.
தற்போது நான் எங்கு அமர்ந்தாலும் கம்சனின் விரோதியான எதுகுலத்தின் உத்தமரை பகவான் கிருஷ்ணரை ஞாபகம் கொள்ள முடிகின்றது. இதன் மூலம் எல்லா பாவங்களில் இருந்து என்னை நான் விடுவித்து கொள்ள முடியும். இதுவே எனக்கு போதுமானது என நான் நினைக்கின்றேன். தினமும் 3 முறை பிரார்த்தனை செய்தல், சந்தியா வந்தனம், அதிகாலையில் குளித்தல், முன்னோருக்கும் பிறருக்கும் வணக்கம் செலுத்துதல் போன்ற வேத சடங்குகள் கிரியைகள் ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு மிக மிக இன்றியமையாதவை. ஆயினும் முழுமையான கிருஷ்ண உணர்வில் இருந்து அவரது திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுபவர் இதுபோன்ற கட்டுப்பாட்டு விதிகளில் பற்றுக்கொள்வது கிடையாது. ஏனென்றால் அவர் ஏற்கனவே பக்குவ நிலையை அடைந்து விட்டார். பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கைங்கரியம் செய்வதால் அறிவின் உயர்தளத்தை அடைந்தவன். வேத நூட்களில் விதிக்கப்பட்ட தவங்களையும் தியாகங்களையும் இனிமேல் செயலாற்ற வேண்டியது கிடையாது. வேதங்களின் நோக்கம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைவதுதான் என்பதை உணராமல் சடங்குகளில் ஈடுபடுபவன் அதன் மூலம் தனது நேரத்தை வீணடிக்கின்றான். கிருஷ்ண உணர்வில் இருப்பவன், அதாவது வேத உபனிஷத்துக்களில் எல்லை தாண்டி விடுகின்றான் அவன். 2.55 புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் கூறினார், பார்த்தனே, எப்போது ஒருவன் தனது மன கற்பனையினால் எழும் புலநுகர்ச்சிக்கான எல்லா ஆசைகளையும் துறந்துவிட்டு தூய்மை அடைந்த மனதுடன் தன்னில் திருப்தி அடைகின்றானோ அப்போது அவன் தெய்வீக உணர்வில் நிலை பெற்றவனாக அறியப்படுகின்றான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உணர்வில் இறைவனின் பக்தி தொண்டில் முழுமையாக நிலை பெற்று இருப்பவர் பெரும் முனிவர்களது நல்ல குணங்கள் எல்லாவற்றையும் பெறுகின்றார்கள். ஆனால் இத்தகு தெய்வீக நிலையில் நிலை பெறாதவனோ தனது சொந்த மனக்கற்பனைகளை சார்ந்து இருப்பது உறுதி என்பதால் எந்தவித நல்ல குணங்களும் அவனிடம் இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது என ஸ்ரீமத் பாகவதம் உறுதிப்படுத்துகின்றது. எனவே மனக்கற்பனைகளால் எழும் புலன் நுகர்ச்சிக்கான ஆசைகள் அனைத்தையும் துறந்தாக வேண்டும் என்பது இங்கு சரியாக கூறப்படுகின்றது. இந்த புலன் இச்சைகளை செயற்கையாக துறக்க முடியாது. ஆனால் கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டுவிட்டால் பெரும் முயற்சிகள் ஏதுமில்லாமல் புலன் இச்சைகள் தானாக அடங்கி விடுகின்றன. எனவே தெய்வீக உணர்வு நிலைக்கு முன்னேற இந்த பக்தி தொண்டு உடனடியாக உதவும் என்பதால் தயக்கம் இல்லாமல் கிருஷ்ண பக்தியில் ஈடுபட வேண்டும். தன்னை முழுமுதற் கடவுளின் நித்திய தொண்டனாக அறிவதன் மூலம் மிக முன்னேறிய ஆத்மா தன்னில் திருப்தி அடைந்து வாழ்கின்றான். அத்தகு தெய்வீக நிலையை அடைந்தோருக்கு கீழ்த்தரமான ஜட உணர்வில் இருந்து எழக்கூடிய சிற்றின்ப பற்றுதல்கள் ஏதும் கிடையாது. மாறாக முழுமுதற் கடவுளின் நித்திய சேவை என்னும் தனது இயல்பான நிலையில் அவன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றான். அவன் 2.56 3 வகை துன்பங்களால் பாதிக்கப்படாத மனது உடையவனும் இன்பத்தில் மிக மிக மகிழாதவனும் பற்றுதல், பயம், கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டவனும் ஆன ஒருவன் நிலைத்த மனம் உடைய முனிவன் என அழைக்கப்படுகின்றான். முனி எனும் சொல் எந்த ஒரு முடிவுக்கும் வராமல் பல பல மனக்கற்பனைகளில் மனதை ஈடுபடுத்துவோன் என பொருள்படும். ஒவ்வொரு முனிக்கும் வேறுபட்ட கண்ணோட்டம் இருக்கின்றன. ஒரு முனி மற்றொரு முனிகள் இடமிருந்து வேறுபடாவிட்டால் அவரை முனி என அழைப்பதில் அர்த்தம் கிடையாது என சொல்லப்படுகின்றது. ஆனால் சிதித தீர் முனி என பகவான் கிருஷ்ணரால் இங்கே கூறப்படுபவர் சாதாரண முனிவர் இடம் இருந்து வேறுபட்டவர். கற்பனை கருத்துக்களை உருவாக்கும் தொழிலை கை விட்டுவிட்டதால் சிதித தீர் முனி எப்போதும் கிருஷ்ண உணர்வில் இருக்கின்றார். அதாவது மனக்கற்பனை நிலைகளை கடந்து வாசுதேவரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே எல்லாம் என்ற முடிவுக்கு வந்து விட்டார். அவர் இத்தகையவரை நிலைத்த மனமுடைய முனிவராவார். கிருஷ்ண உணர்வில் முழுமையாக இருக்கும் இத்தகையோன் 3 வகை துன்பங்களின் கொடூர தாக்குதலுக்கு மத்தியிலும் சஞ்சலம் அடைவது கிடையாது. ஏனென்றால் அவன் எல்லா துன்பங்களையும் கடவுள் கிருஷ்ணனின் கருணையாக ஏற்று எண்ணிக்கொள்கின்றான். மேலும் தன்னுடைய முந்தைய பாவங்களுக்காக தான் இன்னும் அதிகம் துன்பப்பட வேண்டும் எனவும் கடவுள் கிருஷ்ணனின் கருணையால் தனது துயரங்கள் பெருமளவில் குறைக்கப்பட்டு விட்டதென நினைக்கின்றான். அதுபோன்று அவன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது மகிழ்ச்சியை அனுபவிக்க தன்னை தகுதி அற்றவனாக கருதி அதற்கான பெருமைகள் அனைத்தையும்
கடவுள் கிருஷ்ணருக்கு அளிக்கின்றான். மேலும் கிருஷ்ணரின் கருணையினாலேயே இத்தகைய வசதியான சூழ்நிலையில் அவருக்கு சிறப்பாக சேவையை தன்னால் செய்ய முடிகின்றது என உணர்கின்றான். இறைவனின் தொண்டில் எப்போதும் துணிவுடனும் விழிப்பு உணர்ச்சியுடனும் செயலாற்றுகின்றான். பற்றினாலும் துறவினாலும் அவன் பாதிக்கப்படுவது கிடையாது. தனது புலன் நுகர்ச்சிக்காக பொருட்களை ஏற்றுக்கொள்வது பற்றுதல் எனப்படும். அத்தகு புலன் இச்சையின் பற்றிலிருந்து விலகுதல் துறவு எனப்படும். ஆனால் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றவனுக்கு பற்றுதலும் கிடையாது, துறவும் கிடையாது. ஏனென்றால் அவனது வாழ்க்கை பகவான் கிருஷ்ணரின் தொண்டில் அர்ப்பணிக்கப்பட்டு இருக்கின்றது. எனவே தனது முயற்சிகள் வெற்றி பெறாத போது அவன் கொஞ்சம் கூட கோபம் அடைவது கிடையாது. வெற்றியோ தோல்வியோ கிருஷ்ண உணர்வில் உள்ளவன் தனது உறுதியில் எப்போதும் நிலையாக இருக்கின்றான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்